நீ பாரு சுஜா, நீ இவ்வளோ மாறுவேன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல தெரியுமா? இவ்வளோ சந்தோஷமா இருக்கு தெரியுமா? எங்க அம்மா, எங்க அப்பா, என் தம்பி, என் தம்பியோட பொண்டாட்டி எல்லாத்தையும் என் அம்மா வீட்டுல கூட்டிட்டு வந்து வச்சிருக்க பத்தியா? அவ்வளோ ஒரு சந்தோஷமா இருக்கு சுஜா. இப்படிலாம் நடக்கும்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. ஒரு காலத்துல, ஒரு காலகட்டத்துல, ச்சே என்னடா நம்ம வாழ்க்கை இப்படி ஆகி போச்சே, நம்ம தலையில இப்படி ஒருத்தைய கட்டி வச்சுட்டாங்களே அப்படின்னு நினைச்சு எவ்வளோ ஃபீல் பண்ணியிருக்கேன் தெரியுமா? ஆனா இப்ப அந்த ஃபீல் பண்ணதுக்கெல்லாம் ஒரு நல்ல நேரம். அட ஏங்க நீங்க வேற இப்ப போய் இதெல்லாம் பேசிக்கிட்டு, நான் மாறுவேன்னு நினைக்கவே இல்லை. எனக்கும் இன்னைக்கு தாங்க மனசு சந்தோஷமா இருக்கு. எல்லாரும் நம்ம வீட்ல ஒண்ணு கூட இருக்கும் பத்தியலா. இதுல நம்ம பாக்கி அண்ணி தான் மிஸ்ஸிங். உங்களுக்கு இன்னொன்னு தெரியுமா? என்ன சுஜா சொல்லு. ஏங்க பாக்கி அண்ணி டூர் போயிட்டாங்களாங்க. என்னடா அது ஆச்சரியமா இருக்கு. எங்க அக்கா டூர் போயிருச்சா? டூர் எல்லாம் போகாதே, அது ஒத்த பைசா வந்தாலும் இறுக்கி பிடிக்கிற ஆளாச்சே. காலையில நான் ஃபோன் பண்ணீங்க, அப்பதான் சொன்னாங்க இது மாதிரி டூர் வந்திருக்கமா பர்வீன் ஃபேமிலியோட அப்படின்னு சொன்னாங்க. எனக்கே ஒரு ஆச்சரியமா போச்சு பாத்துக்கங்க. பரவாயில்ல பரவாயில்ல. ஆமா அனு எங்க சுஜா? ஆனா உங்க தாத்தா பாட்டி கூட தான் தூங்குவேன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. வர மாட்டேன்ட்டா பாத்துக்கங்க. எனக்கே கஷ்டமா இருந்துச்சு. விடு தூங்கட்டும். நானும் அதனாலதான் சரின்னு விட்டுட்டு வந்துட்டேன். பூமையிலுக்கும் குமாருக்கும் நல்ல ரூம் அரேஞ்ச் பண்ணி கொடுத்தியா? நான் ரூம்லாம் நல்லா க்ளீன் பண்ணி தாங்க இருந்துச்சு. நானும் இன்னொருக்கா க்ளீன் பண்ணி அங்க அவங்கள தங்க சொல்லிட்டேன். அப்பாக்கும் அம்மாக்கும் அவங்களே தாங்க கீழ் ரூம்ல. சுஜா ரொம்ப தேங்க்ஸ் இவ்வளோ மாறினதுக்கு. இதுக்கெல்லாம தேங்க்ஸ் சொல்லுவீங்க? பரவாயில்ல விடுங்க. ஏங்க இப்படிலாம் நம்ம வாழ்க்கையில நடக்குமான்னு நினைச்சு கூட பார்க்கல. பாருங்களேன் இந்த ரூம் எல்லாம், இந்த ரூம்லயே நம்ம உட்காந்துருக்கோம். இது கனவுல இருக்க மாதிரியே இருக்குங்க. உங்களுக்கு எப்படி தோணுது? பூமையிலே உன்னை விட எனக்கு தான் ரொம்ப சந்தோஷமா இருக்கு பூமையிலே. நம்ம அண்ணன் வீட்டுல நம்ம உட்காந்துருக்கோமா? ஏ அப்பா இந்த பெட் இந்த ரூம்ல பாரு, இது 5 ஸ்டார் ஹோட்டல் மாதிரி இருக்குல்ல. ஆமாங்க, அதுக்கும் மேல தோணுது எனக்கு. நம்ம கட்டளை மெத்தல நினைச்சு பாருங்க. எனக்கு இப்போதாங்க மனசு நிறைவா இருக்கு. ஏன் கேட்டிங்கன்னா நம்ம ஃபேமிலி எல்லாம் ஒன்றா இருக்கிறோம். நமக்குன்னு ஒரு குழந்தை வந்துருச்சு. இதெல்லாம் நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமா, ரொம்ப 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 சந்தோஷமா இருக்கேங்க இன்னைக்கு. இது எல்லாமே பாக்கியண்ணி வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் தாங்க. அவங்க விசேஷம் ஆரம்பிச்சதுலேருந்து ஒவ்வொரு நல்லது நமக்கு நடக்குது. சுஜாக்கா அவ்வளோ மாறுவாங்கன்னு நான் சுத்தமாக நினைக்கல. ஆனால் டோட்டலாக ஒரே நாளில் மாறிட்டாங்களே, அதுக்கு காரணமும் அவங்க பக்கத்தில் உள்ளவங்க மட்டும்தான் காரணம். அவங்க அப்படி மாற்றி மாற்றி எங்களை வம்ப மூட்டி விடலைன்னா இந்த அளவுக்கு அவங்க மாறி இருக்க மாட்டாங்க, நடந்திருக்காது. ஆமா ஆமா, 2 பேரும் இங்க உட்காந்துருக்க கூட மாட்டோம்ல. ஆமாங்க, கரெக்டாக சொன்னீங்க. எங்க உங்க அத்தை மாமாலாம் தூங்கிட்டாங்களா? வெளியில உட்காந்து பேசிட்டு இருந்தாங்க, ஹாலில் படுத்துட்டாங்களா என்னன்னு தெரியலங்க. பூமையிலே காலையில எந்திரிச்சு ஏதாவது வேலை பாரு பூமையிலே, சரியா? ஏன்னா நம்ம சும்மா உட்காந்துருக்க கூடாது. என்ன இருந்தாலும் சில நேரம் ஒரு மாதிரி மூஞ்சி காமிச்சிட்டாங்கன்னா நமக்கு ஒரு மாதிரி ஆயிரும் இல்லையா? என்னங்க இப்படி சொல்லிட்டீங்க? நம்ம வீட்டில் நான் ஒரு நேரம் சும்மா இருப்பேனா? எங்கே போனாலும் எனக்கு வேலை பார்க்கறது தோணும். சும்மாலாம் நான் எப்போ இருக்க மாட்டேங்க. சுஜாக்காவெல்லாம் அவ்வளோ வேலை பார்க்க விட மாட்டேன். நான் தான் எல்லா வேலையும் பார்ப்பேன். உன்னை பார்க்க சொல்றது கஷ்டமா இருக்கு, இருந்தாலும் நம்ம இருக்கிறது வேற நம்ம வீடுன்னு சொல்ல முடியல என்னால, அதனாலதான் சொல்றேன். சரிங்க, அதான் எனக்கு தெரியும். ஏங்க இன்னைக்கு உங்க மக வீட்டில் இருக்கங்க. அப்பதா வாங்க போய் தூங்குவோம். அப்பதா அனுமா தூக்க வருதா சாமி? தூங்குவோமா? தாத்தாவோட இன்னைக்கு தூங்குறியா? ஆமடி காத்தாயி, உன் மக வீட்டுலதான் இருக்கோம். என்ன இப்ப? ஆமா தாத்தா, தூக்கம் வருது தாத்தா, போய் தூங்குவோம். சரி தங்கம், அந்த தூங்குவோம். சுஜா அந்த அளவுக்கு மாறுவான்னு நம்ம நினைச்சு கூட பார்க்கலங்களேங்க. நம்ம ஒரு நாள் வந்தப்ப யாவும் இருக்கா, நம்மள காரி துப்பி வீட்டை விட்டு வரட்டினாலே. நம்ம 2 நாள் கூட இங்க தங்கல. நம்ம மயம் கூட்டுட்டு ஒரே ஒரு நாள் இருந்தோம், மறுநாளே விரட்டிட்டா போயிட்டோம்ல. ஒரு சோறு கூட போடாம அனுப்புனா தானேங்க யாவும் இருக்கா. அப்பதா எங்க அம்மா உனக்கு சாப்பாடு போடலையா? ஏய் பேத்திட்டு அப்படிலாம் சொல்லாத காத்தாயி. இல்லம்மா, சாப்பாடு போட்டா. அதெல்லாம் நினைக்கும் போது இப்ப ரொம்ப சந்தோஷமா தாங்க இருக்குது. நம்மள போய் அவ்வளவே கூப்பிட்டு நம்ம அவங்க வீட்டுல வச்சிருக்கால. ஆமா காத்தாயி, எனக்கு அதை விட பெருமையா இருக்கு தெரியுமா? இனிமே நம்ம யாரும் எதுவும் கேட்க முடியாது இல்லைங்க. நம்ம தைரியமா கெத்தா நம்ம எங்க மாவ வீட்டில் தான் நான் இருக்கிறேன் அப்படின்னு நான் சொல்லி விடுவல. நம்ம யார் கேட்டாலும் விரட்டிட்டான்னு சொல்ல முடியாதுல்ல யாரும். இல்லைன்னா முன்னாடியில யார் பார்த்தாலும் என்னைய ஓ பெரிய மருமோ விரட்டிட்டாலாமே இதே தான் கேப்பாவிய. இனிமே கேட்க முடியுமா? சரி விடு காத்தாயி, நடந்து முடிஞ்சதுலாம் திரும்ப திரும்ப பேசி ஒன்னும் ஆக போறது இல்ல. சரி வாங்க போய் படுப்போம். அனுமா தூக்க வருதா தங்கம்? வாங்க. ஆமா தாத்தா. காத்தாயி பிள்ளைய கூட்டிட்டு வா. என் பேர்த்தி இன்னைக்கு என் கூட தூங்குறேன்னு ஒரே அடம். அவங்க அம்மா ஒரு வாட்டி தாங்க நான் கூப்பிட்டேன். அவங்க அம்மா வரைய அடியில் தாத்தா அம்மா பாட்டியோட தூங்குறியாடின்னு. இல்லைம்மா நான் அப்பத்தாவோட தூங்குறேன்னு சொன்னதும் போயிட்டாங்க. இப்போ தாண்டி நம்மளோட அருமை தெரிஞ்சிருக்கு சுஜாவுக்கு. ஆமாங்க, இவ்வளோ நாளாக நம்மளை ஒரு மாதிரி நினச்சிக்கிட்டு இருந்தவ இன்னைக்கு தாங்க சந்தோஷமா அவளை நம்மளை ஏற்றுக்கிட்டு நம்மளை கூட்டிகிட்டு வந்திருக்கிறா. நம்மளமா கூட்டிட்டு வந்தது மட்டும் இல்லாம குமாரையும் பூமையில கூட்டிட்டு வந்திருக்குல்ல. ஆமா தாத்தா, எனக்கு சித்தப்பா சித்தி நீங்கள்லாம் வரவும் தான் இன்னைக்கு இந்த வீடே கலகலன்னு இருக்கு. இல்லைன்னா இங்கே இருக்கவே நல்லா இருக்காது. அம்மாவும் அப்பாவும் எப்போ பார்த்தாலும் சண்டை போட்டுட்டே இருப்பாங்க தாத்தா. அப்படியா தங்கம்? சரி சரி விடு, அதெல்லாம் இப்ப எதுக்கு பேசிக்கிட்டு. இட்லி குண்டானா அடுப்பில் வச்சுட்டோம். சுஜா வந்துட்டானா காயெல்லாம் எடுத்து கொடுத்துட்டா நாமளே அரிஞ்சு சாம்பார் வச்சிடலாம், சட்னி வச்சிடலாம். வரட்டும் அதுக்குள்ளே டீயை போட்டு வைப்போம். இது என்ன பண்ணுறியா? என்னம்மா இந்த இட்லி ஊற்றி வச்சிருக்கேம்மா, பால் அடுப்பில் காய வச்சிருக்கேன், டீயை போட்டுருவோம்.
போங்க நீங்களாம் எந்திரிச்சதுக்குள்ள நான் எந்திரிச்சு எல்லா வேலையும் முடிச்சிடணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். நேரம் ஆயிடுச்சு பாத்துக்கோங்க. இந்த நேரமே எந்திரிச்சு இப்படி பழகி போச்சு. இனிமே சீக்கிரம் எந்திரிக்க கத்துக்கணும். அதனால என்னம்மா, நான் எல்லா வேலையும் பாத்துக்கிறேன். நீ காயை மட்டும் எடுத்து கொடு. என்னென்ன காய், என்ன சட்னி வைக்கணும் மட்டும் சொல்லி நான் அம்புட்டையும் பாத்துக்கிறேன். ஏத்தே இவ்வளவு நாளா உங்க அருமை தெரியாம இருந்தீங்க. இனிமே உங்களை உட்கார வச்சு சாப்பாடு போடணும்னே. நீங்க ஒரு வேலையை பார்க்க வேணாம். நீங்க பேசாம இருந்தா மட்டும் போதும். அம்புட்டு நான் பார்த்து சாப்பாடு சமைச்சு உங்களுக்கு தந்துடுறேன். சரிங்களாத்தே? நீ இப்ப சொன்ன பத்தியா, இதுவே எனக்கு மனசு நிறைஞ்ச மாதிரி இருக்குமா. ஏங்கத்த இப்படி சொல்றீங்க? போங்கத்த. சும்மா நம்மளால இருக்க முடியாதுமா. நீ பேசாம குடு, நான் காயெல்லாம் அரிஞ்சு தரேன், நீ அதை செய். ஐயோ அதெல்லாம் நான் ஒத்துக்கவே மாட்டேன். நீங்க போங்கன்னா போங்க. சரிம்மா, நான் வெளியில எதுவும் வேலை இருந்தா போய் பாக்குறேன். சும்மா இருங்கத்த. சரிம்மா. பூமையில பாரு, இங்க வந்தது இன்னும் தூங்கிட்டு இருக்கா. சீக்கிரம் எந்திரிக்கிறாளான்னு பத்தியா, இன்னும் தூங்குறா. அவளை போய் எழுப்பி விடுறேன். இதை எழுப்ப வேணாம் தே, அவ மாசமா இருக்குவ. சும்மா எழுப்பாதி, அவளா எந்திரிச்சு வரட்டும். சரிம்மா. நம்ம வீட்டில் இவ்வளோ நேரம் தூங்கவே மாட்டோம். இன்னைக்கு என்னடான்னா 7 மணி வரைக்கும் ஒரே தூக்கமாக தூங்கிட்டோமே. ஐயோ இப்போவாது சீக்கிரம் எந்திரிச்சோமே. டக்குன்னு வீடெல்லாம் கூட்டுவோம். கிச்சன் பக்கம் போனால் அத்தைகிட்ட திட்டு தான் வாங்குவோன்னு நினைக்கிறேன். சரியான தூங்க முஞ்சி ஆயிட்டோமே இன்னைக்கு. கடவுளே, அவர் வேற நைட்டே சொன்னார் காலையில் எந்திரிச்சு ஏதாவது வேலை பாரு பூமையிலுன்னு. நல்லா தூங்கிட்டோம். போ, நல்லா திட்டு வாங்க போகிறோம் எல்லாத்துக்கிட்டையும் சேர்த்து வச்சு. கடவுளே, இன்னைக்குன்னு பார்த்து இப்படி ஒரு தூக்கமா? ஏசிக்கு அதுக்கும் நல்ல தூக்கம்ப்பா சாமி. பூமையில இந்த மாட்டி என்னக்கா நீங்க எடுத்துட்டு வரைய டீ? இதெல்லாம் நான் கொடுக்க வேண்டியது. லாஸ்ட்ல நீங்க வேலை பார்க்குற மாதிரி ஆயிடுச்சு. என்னமோ நல்லா தூங்கிட்டேன்க்கா. ஏசி காத்துக்கும் அதுக்கும். அப்படியா? நான் இவ்வளவு சீக்கிரம் உன்னை எழுப்பக்கூடாதுன்னு நினைச்சிட்டு இருந்தேன். நீயே எந்திரிச்சிட்ட பாத்துக்க. தூங்க வேண்டியதான பூமையில. எதுக்கு இப்போ எந்திரிச்சேன்? நான் உனக்கு பெட் காஃபி கொண்டு வந்திருப்பேன்ல. அக்கா நீங்க வேற பெட் காஃபியா? ஐயோ அதெல்லாம் வேண்டாப்பா. இப்போ எதுக்கு எனக்கு டீ எடுத்துட்டு வந்தீங்க? நீங்க குடிங்க, நான் அப்புறமா குடிச்சுக்கிறேன். இப்போ என்ன அவசரம்? எதுக்கு இப்போ வீட்டை கூட்டிட்டு இருக்க? உன சொன்னேன் நான் பாத்துக்கிறேன் எல்லாம். இந்த வீடு கூட்டுற வேலைலாம் வச்சுக்காது. சரி, எந்த வேலையும் நீ பார்க்க கூடாது. ரெஸ்ட் எடு. எக்கா இப்படிலாம் சொல்லாதீங்க. நம்மளால சும்மா இருக்க முடியாதுப்பா. இன்னைக்கு ஏதோ லேட் ஆயிருச்சு. அக்கா சமையல்க்கா? அத்தை பாக்குறாங்களா? அத்தை சமையல் பாத்துவாங்களே. அத்தை நான் போனது டீ வச்சுட்டு இருந்தாங்க. வீட்டுல கூட அடுப்புல வச்சுட்டு இருந்தாங்க மாவு ஊத்தி வச்சு. அத்தை எதுவுமே பார்க்க கூடாது. ஒண்ணுமே நான் தான் எல்லாம் பாப்பேன் அப்படின்னு ஒரே இதே சொல்லிட்டேன். அப்படிங்களாக்கா? ஏன்க்கா அப்படி பண்றீங்க? நீங்க ஒரு ஆளே எல்லாத்தையும் பார்க்க முடியுமா? நாங்க எதுக்கு இருக்கோம்? பூமையிலே பார்க்க கூடாதுன்னு பார்க்க கூடாது. டீ குடி. இந்த டிஃபன் எடுத்துட்டு வரேன். என்னக்கா அதுக்குள்ளே டிஃபனா? டீயே போதும்க்கா. கொஞ்ச நேரத்துல டிஃபன் சாப்பிடணும். சரியா? உட்காந்துருங்க. சுஜா, யாருக்கு டீ? ஐயோ வந்துட்டீங்க. வாங்க இருங்க. இந்த உங்களுக்கு எடுத்துட்டு வந்துறேன். பூமையிலுக்கு எடுத்துட்டு வந்தேன். அக்கா நீங்க வேற மாமாட்ட டீ குடுங்க. எனக்கு இப்ப என்ன அவசரம்? பூமையிலுக்கா? பூமையில் நீ குடிமா, நான் வேற டீ வாங்கி குடிச்சுக்கிறேன். ஐயோ மாமா நீங்க குடிங்க, நான் அப்புறம் குடிச்சுக்கிறேன். ஏன் பூமையில? நான் அப்புறம் உனக்கு கொண்டு வருவேன்ல. சரி கொண்டா. அக்கா வேலை என்ன இருக்கு? வாங்க போய் பார்க்கலாம். பாத்திரம் கழுவுற வேலை இருக்காக்கா? அது எல்லாமே முடிச்சிட்டேன். நம்ம சாப்பிடுற வேலை தான். பூமையில சீக்கிரம் எந்திரிச்சியா? குமாரு, இப்ப எதுக்கு நீ கீழே உட்காந்துருக்க? எந்திரிச்சு சோஃபால உட்காரு. குமாரே, நீ எப்படி கீழே தான் உட்காருவேன்னு தெரியும். உன் குரல் கேட்டோட தான் உடையானே. சரியா? இந்த கீழே உட்கார வேலை இனிமே வச்சுக்காத. உன் வீடு தானே, சோஃபாலே உட்காரு. நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன் குமாரே. நீ வர்றப்பலாம் கீழே உட்காருன்னு. சாரி குமார், இப்பதான் ரொம்ப நினைச்சுக்க வருத்தப்படுறேன். ஐயோ அண்ணி, நீங்க வேற என்கிட்ட எல்லாம் எதுக்கு சாரி கேக்குறீங்க? இருங்க போய் டீ எடுத்துட்டு வரேன். அப்பா இடம் மாதிரி தூங்குனீங்களே, தூக்கம் எப்படி இருந்துச்சு? நல்ல தூக்கம்டா அசோக்கு. தூக்கத்துக்கு குறையே இல்ல பாத்துக்க. ஆமாப்பா, எனக்கும் அப்படிதான் நல்ல தூக்கம். அட ஏன்டா கேக்குற அசோக்கு? இந்த சூஜா பிள்ளை ஒரு வேலை பார்க்க விட மாட்டா. அதை தொட்ட அத்தை நீங்க போய் உட்காருங்க. அத்தை நீங்க போய் உட்காருங்க. இன்னும் ஒரு வேலை பார்க்க விட மாட்டாடா. உங்களை மட்டும் இல்லத்தே, என்னையும் தான் ஒன்னும் கூட தொட விட மாட்டா. நீ ரெஸ்ட் எடுப்போமையில்னே சொல்றாங்கத்தே. நான் வேற இன்னைக்கு 7 மணிக்கு எந்திரிச்சிட்டேன் தெரியுமா? விடுங்கம்மா, அவ பாக்கணும்னு ஆசைப்படுறா உங்களுக்கெல்லாம். அப்புறம் என்ன விடுங்க. இவ்வளவு மாறிட்டது எவ்வளவு பெரிய நல்ல விஷயம் இல்லையா? ஆமையா சுகி, ஒட்டுமொத்தமா ஒரு வீட்டுல எல்லாரும் சேர்ந்து இருக்கிறோம்ல. இந்த மாதிரி இருந்தா தானே சந்தோஷமே. ஆமாப்பா, நான் ரொம்ப நாளா இதுதாப்பா எதிர்பார்த்தேன். அது இன்னைக்குதாப்பா நடந்திருக்கு. இவ்வளோ நாளா நான் பட்ட வேதனை எனக்கு மட்டும் தான் தெரியும் இந்த சுஜாவால. இப்படிதான் ஒரு நாள்ல இப்படி அக்கா வீட்டுக்கு போனோன்னு மாறுச்சுன்னே தெரியல. இது மாதிரி எல்லாரும் வாழ்க்கையிலயும் எல்லாமே மாறி எல்லாரும் ஒற்றுமையோட இருக்கணும். அத்தை எல்லாத்துக்கும் சாப்பாடு எடுத்துட்டு வரவா? ஐயோ சாப்பிட கூப்பிட்டாலே சாப்பிடலன்னு விடவே மாட்டா. எடுத்துட்டு வாமா சாப்பிடுவோம். ஐட்டா எந்திரிமா, பள்ளிக்கூடம் போற நினைப்பலாம் இல்ல. நல்லா சுத்திட்டு திரிஞ்சு ஜாலியா சுத்திட்டு திரிவிங்கடி. நல்லா தூங்குற மாதிரி நடிப்போம். அப்பதான் அம்மா லீவு போட சொல்லிரும், ஏதோ உடம்புக்கு முடியல அப்படின்னு. வனிதா நீயாவது எந்திரிட்டி. எந்திரி, ஸ்கூல் போக வேணாமா? என்னம்மா காலையிலே கடுப்பா இருக்கு. எதுக்கு அப்ப சும்மா எழுப்பிட்டு இருக்க? என்னடி ரெண்டு பேரும் இப்படி தூங்கிட்டு இருக்கியா? ஏதோ பரிச்சை கிரிச்சா அப்படி இப்படின்னு சொன்னீங்க. நல்லா எழுதிடுவேமா, பாஸ் பண்ணிடுவேமா. அப்படி இப்படின்னு இல்லடி. எந்திரிச்சு கிளீன்னு படிச்சிட்டியா? ஏமா போமா, இன்னைக்குலாம் ஒன்றும் பரிச்சை இல்லை. நம்ம இப்போ தானே 2 நாள் டூர் போயிட்டு இன்னைக்கு தான் வீட்டில் இருக்கோம். இன்னைக்கு ஒரு நாளைக்கு மட்டும் லீவ் போட்டேன்னா? ஏமா ஒரு நாளைக்கு மட்டும் லீவ் போட்டுக்கலாமே. அனிதா, நீ எத்தனை நாள் ஸ்கூல் போகலன்னு தெரியுமா? இன்னைக்காவது போயேண்டி. எம்மா நானு 2 பேரும் தான். உனக்கு மட்டும் என்ன லீவ் விட்டுருக்காவளோ? என்னம்மா இம்மா புனிதாக்கா காலேஜ் போக கிளம்பிட்டு இருக்காடி. அவ எப்பவுமே எந்திரிச்சிட்டா தெரியுமா? அன்னைக்கு காலேஜ் போகணும். என்னையும் தூங்க விடலாமா? இந்த ஏதாவது சமைச்சு கொடு, நாளைக்கு காலேஜ் போகணுன்ட்டு. நீங்க என்னடா பார்த்தா 10 மணி வரைக்கும் தூங்க பாக்குறீங்க. 10 மணி ஆயிடுச்சா? ஏமா அப்ப ஸ்கூல்ல ஆரம்பிச்சு போவ. கேட்டல பூட்டிட்டு போவமா? 10 மணில ஆவல. ஒரு பேச்சுக்கு சொன்னேன். 7:30 தான் ஆகுது. எந்திரிங்க.
எம்மாவா ப்ளீஸ் இன்னைக்கு மட்டும் வேண்டாமா. நானும் அக்கா பஸ் ஏத்திட்டு உடனே ஸ்கூல்ல கொண்டு சொல்லி விட்டுட்டு வரணுமா? எனக்கு நான் லீவ் பட்டியில அம்மாவும் வரேன் கூட. எம்மா நீ ஸ்கூல் வரியா? ஆமாம்மா அக்காவை சொல்லி விட்டுட்டு வரணும். நிஜமாவா? நீயும் வரியா? வந்ததும் வந்துருவியே. அப்ப நானும் உன் கூட சேர்ந்து உட்கார்ந்து படிக்கவா? எம்மா என் கிளாஸ்க்கு வரியா? சரி ரெண்டு பேர் கூட வரேன். எந்திரிங்க. ஆனாலும் இத்தனை நாள் லீவ் போட்டு இன்னைக்கு ஸ்கூல் போனாலே கடுப்பா இருக்குமா? இருக்கும்டி இருக்கும். எந்திரிக்கிற ரெண்டு போடவா. எவ்வளவு நேரம் உங்க கூட உட்கார்ந்து கதை பேசிட்டு இருக்க? வேலை எவ்வளவு கிடக்கு தெரியுமா? அக்கா வேற கிளம்பிருப்பாடி. வாங்கடி சீக்கிரம். வனிதா வாடி போய் குளிப்போம். சரிக்கா வா. எம்மா புனிதாக்கா காலேஜ்ல கலர் Dress போடுவோமா இல்ல யூனிஃபார்மா? காலேஜுக்குலாம் கலர் Dress தாண்டி போடுவாங்க. யூனிஃபார்ம்லாம் இல்ல. சரியா? கலர் Dress தான் போடுறாங்க. வாங்க பார்க்கலாம் அவ என்ன சுடிதார் போடுறான்னு. டெய்லிமா? ஆமா டெய்லி கலர் Dress தான் போடுவா. ரெட்டை ஜடை பின்னுமா? ரெட்டை ஜடைலாம் இல்லடி. ஒத்த ஜடை தான் போட்டுட்டு போவா. பூலாம் வைக்கலாமா காலேஜுக்கு? எல்லாம் வைக்கலாம். உன்கிட்ட ஒண்ணுன்னா சரி சொல்லிட்டு இருக்க முடியாது. எந்திரிச்சு வாரியில பெண்ணு. சரிம்மா டென்ஷன் ஆகாத. நான் வந்துட்டோம். ஹலோ சொல்லுமா. அப்படியா சுஜாவா? சரி இந்த ஒரு நிமிஷம் இருமா. பிள்ளைய கிளப்பி விடுன்னு அப்புறமா ஃபோன் அடிச்சு உங்ககிட்ட பேசுறேன். சரி. சுஜா ஒன்றும் உங்களை திட்டல நல்லா பாத்துக்கறாளா? ரொம்ப சந்தோஷமா. சரிம்மா சரி வை. ஆமாடி பூமியில தீ எல்லாரும் ஒரு வீட்ல தான் இருக்காங்க. சரி நீங்க எந்திரிங்க. கிளவி நல்ல சொகுசா உட்காந்துட்டா தின்னுட்டு கிடக்க. நல்ல ஜாலி தாம்மா உனக்கு. பெரிய மையன் வீட்டில் இருக்கிற வரைக்கும் ஒன்றும் கிடைக்கல. இங்க நல்ல நேரத்துக்கு தின்னுட்டு கிடக்கு. எடி சுதா இங்க கொஞ்சம் வாயே. என்னத்துக்கு கூப்பிடுதுன்னு தெரில. எதுவும் காப்பி கீப்பி கேட்க போகுதுன்னு தெரில. என்னத்த சொல்லுங்க. இவர் இருக்கல்ல பாக்கியம் அவங்க அம்மா அவங்க அப்பா அந்த குமார் பைய பொண்டாடி பூமையில இருக்கால அவ அந்த சுஜா இருக்கா பாரு சரியான வில்லிடி அவ எல்லாம் ஒரு வீட்டுல இருக்காங்களாமடி. ஒரு வீட்டுல இருக்காங்களா? உங்களுக்கு எப்படி தெரியும்? எனக்கு எப்படி தெரியுமாவா? அந்த சுஜா இருக்கால அவ வீட்டு பக்கத்து வீட்டுக்காரி எனக்கு சொந்தக்காரி. அன்னைக்கு இந்த ஊர் பக்கம் வந்திருந்தா. அன்னைக்கு இல்ல நேத்து தான் பார்த்தேன். அப்பதான் சொல்றா ஓ மருமகளோட எல்லா சொந்தமும் ஒரு வீட்டுல கிடக்கு. உனக்கு தெரியுமா தெரியாதா அப்படின்னு என்கிட்ட கேட்டா. அப்பவே எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சுடி. இப்படி ஒண்ணு சேர்ந்துட்டாவளேன்னு. என்னத்த சொல்ற? உண்மையாவா? ஆமாடி சுதா. ஐயோ அந்த பாக்கியத்தை பிடிக்க முடியாதே. ஆமா ஒன்னும் பண்ண முடியாது. எப்படியாவது அந்த சுஜாவுக்கு அந்த பாக்கியும் அந்த பூமியில எல்லாத்தையும் சண்டையை மூட்டி விடலாம் நான் நினைச்சேன். லாஸ்ட்ல எவ்வளோ அந்த கேமராவை கொண்டு வந்து வச்சு எண்ணெய் ஒம்ப கட்டி லாஸ்ட்ல வீட்டை விட்டு வர மாதிரி ஆகி வச்சுட்டே. ஆனா ஒண்ணு சுதா நீ வீட்டை விட்டு வந்தது எனக்கு மனசே கேட்கல. எனக்கு என் மக ராஜேஸ்வரிக்கும் உடனே நாங்களும் கிளம்பியே ஆகிறோம்னு சொல்லிட்டோம்ல. நீ வந்தது நான் என் சின்ன மருமக இல்லாத வீட்டுல நான் எதுக்கு இருக்கணும்? நான் பின்னாடி கிளம்பி வந்துட்டேன்டி. ஓ அம்புட்டு பாசமாட்டே மேல. ஆமாடி சுதா இதெல்லாம் உனக்கு எங்கே தெரிய போகுது? கிளவி பாசம் மேல நல்ல நேரத்துக்கு உனக்கு ஆக்கி போடுறேன் இல்லை அதனால வந்திருப்ப பின்னாடி. சரி நீங்க ஏத்தே நான் வந்தா நீங்க பின்னாடி வரணும். உங்க பெரியம்மை வீடு தானே நீங்க இருக்க வேண்டியதானே. உங்களுக்கு உரிமை இல்லையா? அவகிட்டையாவது நானாவது இருக்கிறதாவது. என்னை ஒன்ன மாதிரியே என்னை என் மகளை ஒரு காலத்துல திருடின்னு சொன்னபடி அவ என் மக தெரியாம பண்ண தப்புக்கு இப்ப பாரு உன்னையும் சொல்லிவிட்டா. அப்படியாத்தே? சரி இவளுக்கு எல்லாத்தையும் எப்படியாவது பிரிக்கணும் தே. ரொம்ப ஒண்ணு சேர்ந்து கூடிக்கிட்டு எல்லாம் ஓவரா பண்றாளுவ. ஐயோ அந்த காத்தாயை பிடிக்க முடியாதுடி. மருமகள்லாம் ஒன்னா இருந்ததும் அவளை தாங்குறாள் அந்த சுஜா வேற. அதையும் இந்த பக்கத்து வீட்டுக்காரி என்கிட்ட வந்து சொன்னா பாரு. எனக்குன்னா வந்துருச்சு கடுப்பு. இதோ உன்கிட்ட சொல்லியே அவளும் வந்து உட்காந்து நீ கரெக்டா வந்துட்ட. பாப்போம் எத்தனை நாளைக்கு ஒன்னா இருக்காங்கன்னு பாப்போமே. ஆமாடி சுதா நான் அதைத்தான் நினைச்சுக்கிட்டு இருக்கேன். என்னைக்காவது ஒரு நாளைக்கு போகணும்டி எங்க போய் பார்க்கணும். அடச்சி அவங்க வீட்டுக்கு நம்ம ஏத்த போகணும்? அப்படி இல்லடி போய் பார்த்தாதான் என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கலாம்ல. போட்டு கொடுத்து எப்படியே பிரிக்கணும்டி இவளுவல. கரெக்டா சொன்னியத்தே. தம்பி குமாரு இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை உனக்கு என்ன பிடிக்கும்னு சொன்னீங்கன்னா அண்ணன் போய் வாங்கிட்டு வந்துருவேன். என்னங்கண்ணே இதெல்லாம் போய் என்கிட்ட கேட்டுக்கிட்டு எனக்கெல்லாம் ஒன்றும் சாப்பிட விருப்பம் இல்லண்ணே. நீங்க என்ன எடுக்கணுமோ எடுங்க. அது சொல்லியா உனக்கு என்ன பிடிக்குன்னு சொல்லு அண்ணன் வாங்கிட்டு வரேன். இல்லைன்னா பூமையிலுக்கு என்ன பிடிக்குன்னு சொல்லு. ஏங்க பூமையிலுக்கு ஆட்டுக்கறி ஒரு கிலோ எடுத்துட்டு வாங்க. ஐயோ அண்ணி ஆட்டுக்கறியா? வேணாம் நீ அதெல்லாம் வேணாம். இல்ல குமாரி நீ பேசாம இரு. பூமையில ஒரு நாள் பாக்கி அன்னிக்கிட்ட நாங்க ஆட்டுக்கறியெல்லாம் பார்த்து பல வருஷம் ஆச்சு. நீ நாங்க அதெல்லாம் வாங்க மாட்டோம். அது எப்படின்னு கூட நான் பார்த்தது இல்ல. பிராய்லர் தான் எனக்கு அதை எடுப்போம் அப்படின்னு சொன்னதை நான் என் காதால கேட்டேன். நீங்க அதை எடுத்துட்டு வாங்க. குமாருக்கு என்ன வேலை? சரி பூமையில நானும் அதுதான் நினைச்சிட்டு இருந்தேன். நான் போயிட்டு வாங்கிட்டு வந்துடுறேன். ஏங்கண்ணே நீங்க வேற அண்ணி சொல்றாங்கன்னு நீங்க கேட்டுக்கிட்டு அதெல்லாம் வேணானே. நீங்க போங்க. குமாருக்கு என்ன வேலை? சரி குமாரு நீரு நான் போயிட்டு வந்துடுறேன். என்னங்க பண்றீங்க? வா பூமையில நீ ஒரு நாள் அக்கா கிட்ட சொல்லிட்டு இருந்தியாமே ஆட்டுக்கறி எல்லாம் பார்த்து பல வருஷம் ஆச்சுன்னு. உடனே சுஜானி என்ன பண்ணிட்டாங்கன்னா எங்க அண்ணன் கிட்ட போய் நீங்க பூமைக்காக வாங்கிட்டு வரணும் அனுப்பி விட்டுட்டாங்க. ஐயோ எப்ப எனக்கு தெரியாது. இல்லன்னா நான் வேணாம்னு சொல்லிருப்பேனே. நீங்க எதுக்குங்க ஒத்துக்கிட்டீங்க? வேணாம்னு சொல்ல வேண்டியதானே. பூமையில நீ வேற நான் எவ்வளவோ சொன்னேன் அண்ணி கேக்குற மாதிரி இல்ல.
நீ பேசாம இரு, நீங்க வாங்கிட்டு வாங்கன்னு அனுப்பி விட்டுட்டாங்க, நான் என்ன செய்ய முடியும் சொல்லு. என்னங்க நீங்களும் உட்காந்துட்டு இப்படியா பண்ணுவீங்க? என்னங்க போர் அடிக்குதுன்னு சொல்லுவாங்கல்ல, அது மாதிரி போர் அடிக்குது. வீட்டில் ஒரு வேளை சுஜாக்கா பார்க்க விட மாட்டாங்க. நான் பார்த்துக்கிறேன் எல்லா வேலையும் அவங்களே பார்க்குறாங்க. அத்தையும் கூட பார்க்க விட மாட்டாங்க. சும்மாவே இருக்கிறதுக்கு போர் அடிக்குதுங்க. என்ன சொல்ற? நீ ஏதாவது பார்க்க வேண்டியதானே கூட மாட. பார்க்க விட்டா தானங்க பார்க்க முடியும். மேலே உங்க மாமாவை மட்டன் எடுத்துட சொல்லியிருக்கேன். கிரேவியா வச்சிருவோமா இல்லை வறுத்துடணுமா? எப்படி வைக்கணும், உனக்கு எப்படி பிடிக்கும்னு சொல்லி அக்கா செஞ்சிடறேன். ஏக்கா ஏன்க்கா அப்படி பண்றீங்க? மாமாவை எதுக்காக எடுத்துட்டு வர சொன்னீங்க? இப்ப நீ பேசாம இரு, உனக்கு ஒன்றும் தெரியாது. இந்த நேரத்தில் அது இதுன்னு சாப்பிட்டதுன்னு பிள்ளைக்கு நல்லது சரியா? அது இதுன்னு சாப்பிடணுமா? சாப்பிட்டதா பிள்ளை ஆரோக்கியமா இருக்கும். போங்கக்கா, இவ்வளோ காசு போட்டு வாங்கி சாப்பிடணுமா அந்த ஆட்டுக்கறியை? அதுக்கு நம்ம சாப்பிடாமலே இருக்கலாம். உனக்கு ஒன்றும் தெரியாது, பேசாம இரு. ஏங்க அக்கா எவ்வளோ பாசமா இருக்காங்கல்ல என் மேல. ஆமா பூமியில, எனக்கே ஆச்சரியமா இருக்கு. குமாரே இங்கே இருக்கேடா, போய் வயல்லாம் என்னாச்சு, வீடெல்லாம் என்னாச்சு பார்த்துட்டு வரலாம்ல. ஏமா காலையிலே நான் அண்ணன் கிட்ட கேட்டதுக்கு அண்ணன் எங்கேயும் போக கூடாதுன்னு சொல்லிருச்சு இன்னைக்கு. அவன் பேச்சு கேட்ட நம்ம வயல் வாசல்லாம் என்ன பண்றது சொல்லு. இல்லம்மா, எப்படியாவது நான் சாயங்காலம் போயிட்டு வந்துருவேன், எனக்கு அதை பார்க்காம இருக்க முடியாது. ஆமா குமாரே, போய் பார்த்துட்டு வாயா. கோழி எல்லாம் என்னாச்சுன்னு தெரியல, கோழி எல்லாம் புடிச்சிட்டாவது வந்துறேன். புடிச்சிட்டு வந்து இங்க எப்படிமா வளர்க்குறது? அன்னிக்கிட்ட கேட்கணும். என்னத்த என்ன புடிச்சிட்டு வர சொல்றீங்க? கோழி எல்லாம் அங்க நிறைய நிக்குதுமா, அதான் புடிச்சிட்டு வரலாமான்னு குமார்கிட்ட சொல்லிட்டு இருக்கேன். இங்க புடிச்சிட்டு வாங்கத்த, இங்க வளர்க்கலாம். குமாரே நீ புடிச்சிட்டு வாப்பா, இங்க வளர்த்தரலாம். அப்ப சரிங்க, நீ நான் எல்லாத்தையும் புடிச்சிட்டு வந்துட்டு சாயங்காலம் போய். சுஜா இந்தா கறி எடுத்துட்டு வந்துட்டேன். இந்த வந்துட்டேன். சுஜா அத்தை செய்யறேம்மா. போங்கத்த, நீங்க பேசாம இருங்க. உங்ககிட்ட நான் என்ன சொல்லியிருக்கேன், உங்க 2 பேரையும் டிவி போட்டு பாருங்க. டிவி போட்டா இவ என்னடி இவ? அம்மா அப்புறம் என்ன, அண்ணி பார்க்கும்போது நீங்க எதுக்கு பார்த்துட்டு விடுங்க. இருந்தாலும் பாவம் இல்லையாடா, ஒரு ஆளை பார்த்துட்டு இருப்பாளா? அவங்களே பாக்குறேன்னு சொல்லும்போது உங்களுக்கு என்னம்மா, விடுங்கம்மா. குமாரே அக்காவுக்கு ஒரு ஃபோன் போட்டு குடியா. காலையிலே ஃபோன் பண்ணா. புனிதாவை ஏதோ காலேஜில் கொண்டு விட்டுட்டு அனிதாவை ஸ்கூலில் சொல்லி விட்டுட்டு வரணும்னா. அனிதா என்ன 10 நாள் லீவ் போட்டால, அதனால ஸ்கூலில் சொல்லி விட்டுட்டு புனிதாவை காலேஜில் சேர்த்தாச்சு, கொண்டு இன்னைக்கு ஃபர்ஸ்ட் நாள் விட்டுட்டு வரணுமான்னு சொன்னா. ஃபோன் பண்ணி கேட்போம் விட்டுட்டாளான்னு. ஆமாங்க, நானும் தான் பேசி அன்னிக்கிட்டே இத்தனை நாளாச்சு. அண்ணி ஒரு நாளைக்கு எல்லாரும் பிள்ளைகளை கூட்டிட்டு இங்கே வர சொல்லுவோமா, ஜாலியாக இருக்கும்ல. உண்மையிலே நானும் அதான் நினச்சிட்டு இருக்கேன். கண்டிப்பாக நாளைக்கே எதுவும் வர சொல்லுவோம். ஆமாம் அவளையும் வர சொல்லுங்க. ஆனா பாவம் அக்கா, மாமியார் சரியில்லை, கொழுந்தனார் ஒய்ஃபும் சரியில்லை, எல்லார்கிட்டையும் படாத பட்டுச்சு. இன்னொன்னு சொல்ல மறந்துட்டீங்களே நாத்தனார். ஐயோ அவளை பத்தி சொல்லவா வேணும், படு மோசம்பா. நீ அப்படியே சாப்பாடு வச்சுட்டு இருக்க, இப்ப சாப்பிட போறியா? நானும் பார்த்துட்டே இருக்கேன் நீ சாப்பிடுவா, சரி மறுசோறு போடலான்னு பார்த்தா அப்படியே தான் சாப்பாடு வச்சிருக்க. ஐயோ அக்கா நீங்க வேற, நான் இதை சாப்பிட்டு முடிச்சனாவே பெரிய விஷயம்க்கா, இதுல வேற நீங்க மறுசோறு போடுறீங்களா? யாத்தே இதே சாப்பிட்றதான்னு ஃபர்ஸ்ட் பார்ப்போம். எனக்கு அதெல்லாம் தெரியாது, இதே மாதிரி இன்னொரு தட்டு போடுவேன், அதையும் நீ சாப்பிட்டு முடிச்சிடணும்ப்பா, சொல்லிட்டேன் இப்பவே. இன்னொரு தட்டா? நம்மளால முடியாதுப்பா சாமி. அக்கா நீங்க என்ன வேணாலும் சொல்லுங்க செய்கிறேன், ஆனா அந்த சாப்பாட்டு விஷயம் மட்டும் வேணாம்க்கா, எனக்கு அந்த அளவுக்கு சாப்பிட வராது. அதுவும் இங்க பாருங்க, இன்னைக்கு ஆட்டுக்கறிங்கவும் இவ்வளோ சாப்பாடு வாங்கியிருக்கேன், இல்லைன்னா இது கூட வாங்கியிருக்க மாட்டேங்க்கா. என்ன பொம்மையில் நீ சாப்பிட்ற? இந்த மாதிரி நேரத்தில் வல்ல வதக்குன்னு அது எதுன்னு சாப்பிட்டா தானே பொம்மையில் குழந்தைக்கு நல்லாயிருக்கும். இப்படியெல்லாம் எலி குறைக்கிற மாதிரி சாப்பிட்டுக்கிட்டு இருந்தேன்னா ஒன்றத்துக்கும் ஆகாது. நான் நல்லாதாக்கா சாப்பிட்றேன். உண்மையாக கறி குழம்பு இவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது தெரியுமா? இது மாதிரி ஒரு நாளும் நான் சாப்பிட்டதே இல்லைக்கா. நான் வைக்கிறதெல்லாம் சும்மா தண்ணி மாதிரி வைப்பேன், நல்லாவே இருக்காது. நீங்கள் அழகாக கிரேவி மாதிரி சூப்பராக வச்சுருக்கீங்க. அப்படியா, தேங்க்ஸ் பொம்மையில். அக்கா நீங்கள் சாப்பிட்டீங்களா? நான் தான் முன்னாடியே சாப்பிட்டேனே, உன்னை கூப்பிட்டதுக்கு தான் நீ வரவே மாட்டேன்ட்ட. அப்புறம் நான் உட்காந்து சாப்பிட்டுட்டேன், நீ தான் தூங்கிட்டியா, சரி என்னத்தை எழுப்பணும்ன்ட்டு. என்ன இன்னைக்கு காலையிலே தூக்கம் வந்துருச்சு? போங்கக்கா, நீங்கள் தான் ஒரு வேலை கூட பார்க்கக்கூடாதுன்னு சொல்லிட்டீங்க. அப்புறம் நான் என்ன பண்ணுறது, தூக்கம் தான் வருது திரும்ப திரும்ப, அதான் தூங்கிட்டேன். என்னமோ படுத்தே நைஸாக தூங்கிட்டேன். ரொம்ப சோம்பேறி ஆகிட்டேன்க்கா இங்கே வந்ததுலேருந்து. அங்கே நான் தூங்கவே மாட்டேன், நைட் தூங்குறது மட்டும்தான். பகலில் ஏதாவது ஒரு வேலை பார்த்துட்டே இருப்பேன், ஆனால் இங்கே வந்து எனக்கு ஒரு வேலை கூட தர மாட்டீங்க. பின்ன நான் தூக்கம் தான் வருது. போவாங்க, ஒன்றுமே பிரச்சனை இல்லை, நீ தூங்கிட்டே இரு, அதுவே எனக்கு சந்தோஷம் தான். போங்க, ஆனால் பிள்ளை தூங்க முடிஞ்ச பிள்ளையா தான் வரும்னு நினைக்கிறேன். ஐயோ அப்படின்னா வேண்டாம்ப்பா. ஏங்க அப்படிலாம் சமைக்கிறது எப்படி கற்றுட்டீங்க? நீ வேற, கல்யாணத்துக்கு முன்னாடி எனக்கு ஒன்றுமே தெரியாது. கல்யாணம் அப்புறம் தான் அத்தை கொஞ்சம் கொஞ்சம் சொல்லி கொடுப்பாங்க. அப்புறம் நான் தான் கெட்டவளாக மாறிட்டேனே. கெட்டவளாக மாறினதுக்கப்புறம் அத்தை மாமாவையும் விரட்டிட்டேன்னா எல்லாவே எனக்கு தெரியுது பூமையில் தான் தப்பு பண்ணேன்னு. அப்புறம் நானா கொஞ்சம் கொஞ்சமாக யூடியூப் தான் இருக்கேன் நமக்கு சமையல் கற்றுக்கிறதுக்கு. பின்ன என்ன ஏங்கக்கா அப்படி சொல்கிறீங்க கெட்டவளாக மாறிட்டேன்னு? போங்க பூமையிலே, நானே ஒத்துக்கிறேன், நான் ரொம்ப கெட்டவளாக இருந்தேன். நான் ஏன் உன்னை கூட எவ்வளவோ நான் பேசியிருக்கேன்ல, உன்னையும் குமாரையும், அதெல்லாம் நினச்சி பார்த்தாவே எனக்கே கேவலமாக இருக்குது. சரி விடுங்கக்கா, இப்போ தான் நல்லவளாக மாறிட்டீங்களே. சரி சரி, உங்ககிட்ட பேச்சு கொடுத்துட்டே இருந்தால் நல்லா பேசிகிட்டே இருப்பேன், சாப்பிடவே மாட்டேன். ஒழுங்காக சாப்பிடு. சரிங்கக்கா, நான் என்ன சாப்பிட வைக்காமல் விட மாட்டீங்க போலையே. ஆமாம் கண்டிப்பாக. பூமையிலே வெளியில் போகலாமா எங்காவது? வெளியிலையா? எங்கக்கா? ஏதாவது ட்ரெஸ் எடுக்க போகலாமா? அவனை பார்க்கவே பாவமாக இருக்குது, இதே ட்ரெஸ் தான் போட்டுருக்க. உனக்கு வேறு ஏதாவது ட்ரெஸ் எடுத்து கொடுக்கணும்னு எனக்கு ஆசை, நல்ல சாரியா. ஐயோ வேணாக்கா, நமக்கு அந்த மாதிரி சாரீலாம் கட்டத்துக்கு பிடிக்காது. இந்த மாதிரி சாதாரண சேலைனா வாங்கி கொடுங்க, பிடிக்கும். கையில் ஒரு வளையல் போடுறியா? ஏன்னா அப்படி இருக்கியோப்போ, அழகாப்புக்கு போட்டுக்கலாம்க்கா.
ஆமாம்ல 5 மாசத்துலேயே வளர்ப்பு போட்டுருவோமா? அக்கா 9 மாசத்துல போட்டால் தான் நல்லா இருக்கும், 5 மாசத்துல வேணும். அதனால என்ன 5 மாசத்துல ஒன்று, 7 மாசத்துல ஒன்று, 9 மாசத்துல ஒன்று போட்டுக்குருவோம். ஐயோ 3 தடவையா? நீங்கள் வேறு அப்பா விட கஷ்டப்படுறாங்க. எனக்கு 3 தடவைலாம் போடுறதுக்கு எங்கே போவாங்க சொல்லுங்க? அவங்கள்ட்ட எதுக்கு நம்ம கேட்டுக்கிட்டு? அவங்க சும்மா வந்தால் மட்டும் போதும், நாம செலவு பண்ணிக்கலாம் சரியா? நான் எதுக்கு இருக்கேன் அக்காவா? அக்கா நீங்கள் சொன்னதே போதும், என்ன இருந்தாலும் அவங்களோட முறை தானே, அதெல்லாம் அவங்க தான் செய்யணும்னு சொல்லுவாங்க. வேணாம் ஒரு டைம் மட்டும் போட்டால் போதும்க்கா 9 மாசத்துல. சரி அப்போதைக்கு பார்த்துக்கலாம், நீ இப்போ சாப்பிடு. எடி சுஜா, நான் போவையில் அந்த சோத்தை வச்சுட்டு உட்காந்தாலே அதே இடத்துல தான் இன்னும் உட்காந்துருக்காளா இவ அப்படி தாண்டி. ஐயோ அத்தையா, இல்லத்தை நான் இப்போ சாப்பிட்டுட்டேன். ஏங்கத்தை உட்காந்துக்கிட்டே சாப்பிடுனாலும் சாப்பிட மாட்டா இவ்வளோ தனியாக விட்டுட்டு போனா சுத்தர சாப்பிட மாட்டா. பிள்ளைக்கு எங்கே சேரும் சொல்லுங்க? ஆமாம் சுஜா, சாப்பாடே சாப்பிட்றது கிடையாது இது வேற பயமாக இருக்குது, ரத்தம் இல்லை அது இல்லை இது இல்லைன்னு சொல்லிடுவாங்களோன்னு. ஆமாத்த, இன்னொரு நாளைக்கு சோரட்டின்னு ஒன்று இருக்குல்ல, அது வாங்கிட்டு வந்து செஞ்சு கொடுப்போம். ஐயோ அதுவா, நான் அதை பார்த்துருக்கேன், அது வாடையே எனக்கு பிடிக்காது, வேணாம்ப்பா. உன்னை சாப்பிடாம விட மாட்டோம் உண்மையிலே, பார்த்துக்க. எனக்கு ரத்தம்லாம் இருக்கும், நான் வேற எல்லாம் எது வேணாலும் கொடுங்க, நான் சாப்பிட்டுக்கிறேன். அந்த சோரட்டிலாம் கொடுக்காதீங்க, எனக்கு வாமிட்டா வந்துடும். வரும் என்ன இப்படி சாப்பிடுன்னு எல்லாரும் சொல்லிட்டு இருந்தீங்கன்னா அப்புறம் நான் சாப்பிட மாட்டேன். அமைதியாக இருங்க, நான் சாப்பிட்றேன். கொஞ்சம் கொஞ்சமாக தான் நான் சாப்பிடுவேன், வேகமாலாம் சாப்பிட முடியாதுப்பா. இங்கே பாரு பொம்மையிலும் உன் புருஷன் எங்ககிட்ட நீ ஒழுங்காக சாப்பிட்றியா என்னன்னு சொல்லிட்டு போயிருக்கான். நீ சாப்பிடலன்னா நாங்கள் போட்டு கொடுத்துருவோம். ஐயோ அது வேறையா, நானே சாப்பிட்றேன்ப்பா. அவர் வந்து தாம்தும்னு தாண்டுவார். அப்புறம் பயம்லாம் இருக்கா உனக்கு? ஏன்க்கா நீங்கள் வேற பயம், செம்ம பயம், பயப்படுவேன். இப்போ தான் கொஞ்சம் தெளிஞ்சிருக்கேன். கரெக்டு தான் பூமையிலு, புருஷனுக்கெல்லாம் பயப்படணும். நான்லாம் பயப்படவே மாட்டேன், எதிர்த்து பேசுவேன். இப்போ தான் தெரியுது, பயப்படணும்னு இல்லை, ஒரு மரியாதை இருக்கணும் கண்டிப்பாக எல்லாருமே. அதே பார்த்தீங்களா இன்ன வரைக்கும் மாமாக்கு எவ்வளோ ரெஸ்பெக்ட் கொடுத்துட்டு இருக்காங்கன்னு? ஆமாம் பூமையில பார்த்துட்டு தான் இருக்கேன். ஆமாம்மா, மேடம் சொல்லிட்டாக லீவ் போட வச்சிரு. அனிதாம்மா, ஸ்கூல் போய் நல்லா படிக்கணுமா சரியா? ஞாபகம் இருக்கா இல்லையா படிக்கணும்னு? வீட்டிலே இருக்கேனே. அப்படி வாங்கிடுவோம் பார்த்துக்க. பிள்ளைய நல்லா படிச்சு தானே பின்னாடி உங்களுக்கு நல்லது. ஏன் நல்லது? நீ இன்னும் நல்லாவே படிக்கல, இப்போ நீ நல்லா தானே இருக்க, வேலைக்கு போற, அப்பா உன்னை நல்லா தானே வச்சுக்குவாரு. அது மாதிரி என்ன நல்லா வச்சுக்குவாரு, என்ன கட்டுறவரு. இங்க பாருமா, இவளுக்கு இந்த ஆசை வேற இருக்கு. அக்காவை பத்தியா? அக்கா எப்படி நல்ல ஃபர்ஸ்ட் மார்க் எடுத்து இன்னைக்கு காலேஜ் போறா, அது மாதிரி நீ போகணும்னு தோணலையோ? படிக்கவே தோணல, எனக்கு 8ஆம் கிளாஸ் போகவே பிடிக்கல. இதுல வேற காலேஜ் எங்கிட்டு போறது? காலேஜ் ஏம்மா, அனிதா லீவ் போட்டா நானும் லீவ் போடுவேன். போடி வனிதா, என்ன திட்டுவாங்க வச்சிரியா? இடி பாரு, நீ லீவ் போட போறேன்னா அவளும் லீவ் போடுறாங்க. நீ ஒழுங்கா பள்ளிக்கூடத்துக்கு போனதானடி அவளும் போறேன்னு சொல்லுவா. உன்னை பார்த்து தானே அவன் தங்கச்சி பழகுவா. நீ ஏன் இப்படி இருக்க? எங்கிட்டு விளங்க போகுது போ. எம்மா, இவளுக்குலாம் 2 வச்சு அனுப்புமா, அப்பதான் அடங்கி வருவா. 10 நாளா வெள்ள வீட்லயே இருக்கும், வாய் தும்முறு அதிகமாயிருச்சுமா. ஓவரா பேசிட்டா. 2-3 நாளா நம்ம குட்டி தம்பி என்ன பேச்சு பேசிட்டா தெரியுமா அஷார் குட்டியா? ஆமாடி, நானும் இவ்வளவு திட்டணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஓவர் வாய் அதிகமாயிடுச்சு. என்னம்மா பேசுனே? இந்த புனிதக்க சொல்லுதுன்னு நீ ஏன் சாந்துட்டு திட்ற? அப்புறம் நான் ஸ்கூலுக்கு போக மாட்டேன், வீட்டுக்கு போயிடுவேன். ஓ, மிரட்டுறாமா உன்கிட்ட? நீ திட்டக்கூடாதுன்னா என்னடி ஓவரா வாய் பேசுற? இரு, இவங்க ஸ்கூல் மிஸ்டர் போய் சொல்லி கொடுமா நீனு. இனி சேட்டை பண்ணா அப்படி தாண்டி போய் சொல்லி கொடுக்கணும் மிஸ்டர்ட்ட. சொல்லி கொடுப்பம்மா போ. பள்ளிக்கூட பிறகு வலிக்கு இவளுக்கலாம். இத்தனை நாள் என்ன பாடம் நடத்தினாங்க, ஏது நடத்தாங்கன்னு ஒன்றும் தெரியல. அதை போய் ஸ்கூலில் கேட்டு எழுதணும்லாம் நினைக்கல இவளுக்கு. திரும்பி நல்லா லீவ் போட்டு வீட்டில் கிடக்கணும். ஏமா புனிதா, பத்திரமா காலேஜ் போகணும் சரியா? பத்திரமா இருக்கணும் சரியா? சரிம்மா, இதை விட நீ 100 தடவை சொல்லிட்ட. எனக்கு பயமா இருக்குமா, ஸ்கூல் போகிற வரைக்கும் ஒன்றும் தெரியல. நீ இப்போ காலேஜ் போறியா? ஒரே பயமா இருக்கு, அதான் அம்மா உங்ககிட்ட அடிக்கடி சொல்லிக்கிட்டு இருக்கேன். எம்மா, பர்வீன் வரேனா காணும்? ஆமாம்மா, ஆயிஷா அப்பவே கிளம்பிட்டோன்னு மெசேஜ் பண்ணா, இன்னும் அவளை காணுமே. அங்க பாருங்க, சொன்னீங்க, சொன்ன நிமிஷத்துல வந்துட்டாங்க 2 பேரும். ஓ, அந்த முட்டு முழியன்னு தான் வாரான். இங்க பாரு அனிதா, அடி வாங்கிடுவா அவனை வம்ப இழுத்துட்டே இருந்தீனா. பர்வீனத்தை எவ்வளோ நேரம் தான் உன்னை ஃப்ரீயாக விடுவாங்க திட்டாம? அவன் அழ ஆரம்பிச்சிட்டானா உன்னை திட்டுவாங்க தான் பாவம். பர்வீனத்தை என்னை திட்டவே மாட்டாங்க. ஏக்கா ரொம்ப நேரம் ஆச்சோ? டேய் முட்டமலியா, நீ ஸ்கூலுக்கு வாடா போலாம். போ, நான் வர மாட்டேன். ஏய், ஏன் அவனை கூப்பிடுற? அம்மா, ஸ்கூல்ல ரொம்ப போர் அடிக்கும்ல, இவனை வம்ப இழுத்துட்டே இருப்பேன், அதுக்கு தான். அடிப்பாவி. பர்வீனே, ட்ரெஸ் அழகா இருக்குமா? ஏய் ஆமாடி, நீனும் ஒயிட்டு தானே போடுறேன்னு சொன்ன, பாத்தியா நல்லா பிளாக் போட்ட. இல்லட்டி, ஒரு நாள் ஃபங்க்ஷனுக்கு ஒயிட்டு போட்டிருந்தேன்ல, அன்னைக்கு இங்கே எங்கனையோ கரை பட்டுருச்சு போல, நான் பார்க்கவே இல்லை. லாஸ்ட்டில் இன்னைக்கு எடுத்து பார்த்தா நல்ல கரை போச்சு, அதனால போடாமல் இதை போட்டு வந்துட்டேன். சாரி புனிதா. சரி பரவாயில்ல விடு, நீ சொல்லவும் தான் நான் போட்டேனே, இல்லைனா நான் போட்டிருக்கவே மாட்டேன். லாஸ்ட்டில் நீ ஏமாத்திட்ட. அவதான் கரைன்னு சொல்கிறாடி, அப்புறம் எதுக்கு சொல்லிக்கிட்டு இருக்க? ஏக்க, பிள்ளைகளுக்கு நல்ல புத்திமதி சொல்லுங்க. ஆமாட்டி, புதுசாக காலேஜுக்கு போறிய, பத்திரமா இருங்க. ராகிங்க கீகிங்கன்னு முன்னாடிலாம் எதாவது சொல்லுவாவ, அதெல்லாம் நடக்குமா என்னன்னு தெரியல. பிள்ளைல பொம்பளை பிள்ளைட்டி பத்திரமா போயிட்டு வந்துருங்க என்ன? ஏம்மா லூசாமா நீ, அதெல்லாம் ஒன்றும் நடக்காது, நாங்கள் பத்திரமா இருப்போம் சரியா? இவ்வளோ நாளாக இல்லையா? அதுக்குன்னு இல்லைம்மா, ஒரு
பயம்தான். அம்மா சொல்றதை கேட்டுக்கங்க ரெண்டு பேரும். வனிதா பாருடி, நமக்கு மட்டும் அம்மா ஒண்ணுமே சொல்லல. உங்களுக்கு என்ன தட்டி சொல்றது? இவ்வளவு காலேஜுக்கு புதுசா போறாளுவோ, நீங்க போன பள்ளிக்கூடம் தானே. அத்தை, நான் 10 நாள் 15 நாள் போகாம இருக்கவும் எனக்கு புதுசா தான் இருக்கு போ. ஆமாமா, எங்க பஸ் ஐஷா வா போலாம். அம்மா போயிட்டு வரேம்மா காலேஜுக்கு. தம்பி பாய்டா. சரிம்மா ஐஷா, பார்த்து பத்திரமா போகணும் சரியா? புனிதா நீயும் தாம்மா. சரிங்க அத்தை. ரெண்டு பேரும் பத்திரமா இருங்கடி, பக்கத்துல இருங்க சரியா? பஸ் வந்துருச்சு, போய் ஏறுங்க. அம்மா நீ பார்த்து ஸ்கூல் போயிட்டு வீட்டுக்கு போ, நாங்க கிளம்புறோம். பாய்மா. புனிதா அக்கா ஜாலியா ஸ்கூல் போயிட்டா. சரிக்கா, நானும் கூட வருவா, நீங்க கொண்டே விட்டுட்டு வந்துடுறீங்களா? பர்வீன் நீயும் வாரியா சேர்ந்து போலாம். வரேன்க்கா. டேய் முட்டமணியா, நீ தான் ஸ்கூலுக்கு வரியா? வாடி, உன ஸ்கூல்ல பிடிச்சு வச்சறேன். அம்மா பாரும்மா, இந்த அக்கா அனிதா அக்கா அப்படி சொல்றா. சும்மா சொல்றாம்மா, உனக்கு இன்னும் வயசு வரல, வந்ததுக்கு அப்புறம் சேர்த்துக்கலாம். இல்ல இல்ல அக்கா சும்மா சொல்றாங்கடி, உன பிடிச்சு வச்சுக்கிறேன் வா. தம்பி என் கிளாஸ்க்கு வரியா? யார் கிளாஸ்க்கு வரல. ஏய் அனிதா, பேசாம இருடி, பிள்ளை ரொம்ப இழுக்காத. பர்வீன் உனக்கு வீட்ல எதுவும் வேலை இல்லைல்லம்மா, என் கூட வரீல? வரேன்க்கா, வேலைலாம் ஒன்றும் இல்லை, உங்க கூட வரதுல என்ன. அந்த உங்க பஸ் வந்துருச்சுடி, வாங்க வாங்க, பேக்ல எடுத்துக்கோங்க. அம்மா வேண்டாம், வா வீட்டுக்கு போவோம். இல்லம்மா, நம்ம அக்காவை கொண்டு ஸ்கூல்ல விட்டுட்டு வந்துருவோம்.